நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரம். இன்றைய புனிதர் கிளமெண்ட் அவருடைய ராவை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு 11:4 அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 4-12 வரை. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகில் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே. அந்த 2 சாட்சிகள் யாராவது அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுற்றி எரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தங்கள் இறைவாக்குரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும், மண்ணுலகை எல்லா வகையான வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகிர்ந்து முடித்த பின் படுகொலிலிருந்து வெளியே வரும் விலங்கவர்களோடு போர் கொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவமாக அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவருடைய பீனங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3 நாள் அவருடைய பிணங்களில் அங்கே கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்யவிட மாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பார். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்தனர். அந்த 3 நாட்களுக்கு பின் கடவுளமிருந்து அந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்த பகைவர்கள் பேரச்சம் கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவருடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணெடுத்து சென்றார். இது ஆண்டவர் தரும் இறைவார்த்தை. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.